வணக்கம் நண்பர்களே, உங்களை இந்த லோன் இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன். நாம் இப்போ பார்க்க போகிறது என்னன்னா, வார்த்தைகளை எவ்வாறு உச்சரிப்பது என்ற தொடரில் ஒரு முக்கியமான தொடர் பார்க்க போகிறோம். நமக்கு இங்கே பார்க்க போகிற எழுத்துக்கள் ஒரு உயிரெழுத்து வவ்வல்ஸ், அதனுடைய சிறப்பு உபயோகம் என்பதை தான் பார்க்க போகிறோம். இப்போ உயிரெழுத்துனா உங்களுக்கு AEIOU 5 எழுத்து, அதனோட ஓசை 12, அது இங்கிலீஷில் வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ OW அதை எப்படி சொல்லுவோம்? அவ்வுன்னு சொல்லுவோம். அப்படின்னு நான் ஒவ்வொரு தொடரில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வர்றேன். அவ்வும் ஒரு உயிரெழுத்து தான். ஏன்னா ஓக்கு தான் உச்சரிப்பு இருக்கு, டபிள்யூக்கு அதோட சேர்ந்து வர்றதுனால அவ் என்ற ஓசையில் வருகிறது. அதனால அந்த 2 எழுத்தும் சேர்ந்துமே உயிரெழுத்து தான். ரைட்டா? அதை எப்படி சார் உச்சரிக்கணும், ஒரு வார்த்தைகளில் வந்தால் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ இந்த தொடரில் பார்க்கலாம். முழுமையாக பாருங்கள், இந்த தொடர் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், OWனா அவ்வுன்னு சொல்லியிருக்கோம், அது ஒரு உயிரெழுத்து. இங்கே கொடுத்துருக்கிற ஸ்பெல்லிங் என்ன போட்டிருக்கோம்? OWL. OWங்கிறது அவ், அது தனியாக வரும். ரைட்டா? எல்லுங்கிறது மெய் எழுத்து, புள்ளி வைத்த எழுத்து. அதுக்கப்புறம் AEIOU இல்லை. இதை எப்படி உச்சரிப்போம்? OWக்கு அவ்வு, எல்லுக்கு இல், புள்ளி வைத்த எழுத்து. இதை எப்படி உச்சரிப்பாங்க அப்படின்னா அவுல். எப்படி உச்சரிப்பாங்க? அவுல், அவுல்னு உச்சரிப்பாங்க. புரியுதா? சிம்பிள் தான், அவுல்னு உச்சரிப்பாங்க. ரைட்டா? இன்னொரு வார்த்தையும் பார்த்துடலாம். இது என்ன? OWSEN. இதை எப்படி சார் உச்சரிக்கணும்? OWனா அவ்வுன்னு சொல்லிட்டோம், எஸ்ஸுக்கு அப்புறம் இ வந்திருக்கு, அது உயிர்மை எழுத்தாக வந்திருக்கிறது. என்னு தனியாக வந்திருக்கு, அது புள்ளி வைத்த எழுத்து. எப்படி வரும்? அவு, எஸ்இக்கு இஸ் பிளஸ் இ சே, என்னுக்கு இன். எப்படி வந்துடுது பாருங்க? அவுசன். எப்படி வந்துடுது? அவுசன். அவுசன்னா அந்த காளை மாடு, வண்டிகளில் பூட்டிட்டு போகிற காளை மாடு, ப்ளூரலில் அவுசன் அல்லது ஆக்சன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அவுசன்னா எந்த இது? அந்த ரெட்டை மாட்டு வண்டியை குறிக்கும், மாடை குறிக்குது, 2 மாடுகளை குறிக்குது, அவுசன். ரைட்டா? இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்ம இதை நம்ம பேச்சு வழக்கில் இந்த ஓவாவே நம்ம யூஸ் பண்ணுறோம். OWN. ஏன் இதை இப்போ எவ்வாறு உபயோகிக்கிறோங்கிறத பார்க்குறோம். ஓனா ஓனே போட்டிருக்கேன், டபிள்யூக்கு இவ், என்னுக்கு இன். ரைட்டா? இதை எப்படி சொல்லுவோம்? நம்ம ஓன் அப்படின்னு சொல்லுவோம். ஓன். அந்த இவ் ஏன் உச்சரிக்க மாட்டோம் அப்படின்னா, எவ் இடையினம். இவ் என்ற எழுத்து தமிழில் மெய்யெழுத்துக்களில் இடையினம். மெய்யெழுத்தே அரை மாத்திரை தான். இடையினங்கும் போது கால் மாத்திரையால் உச்சரிக்கணும். அதனால என்ன பண்ணிடுது? ஓன் அப்படின்னு வந்துடுது. அந்த இவ் உள்ளே ஓசைக்குள்ளேயே, அந்த ஓ ஓசைக்குள்ளேயே அடங்கி இருக்கிறதுனால ஓன்னு வந்துடுது. இது அமெரிக்கன் இங்கிலீஷுங்க. இதை தான் நம்ம பேச்சு வழக்கில் யூஸ் பண்ணுறோம். அதனால இப்படி கொடுத்துருக்கேன். இதே பிரிட்டிஷ் இங்கிலீஷில் இருந்தால் அவ்வுன்னு தான் உச்சரிக்கணும். ரைட்டா? எப்படி வருது? அவு ப்ளஸ் இன், அவுன். ரைட்டா? அவுன் தான் உச்சரிக்கணும். ரைட்டா? அவுன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அவ்வளவா இல்லை. அதனால தான் இப்படி அமெரிக்கன் இங்கிலீஷ்லும் பிரிட்டிஷ் இங்கிலீஷ்லும் யூஸ் பண்ணுறோம். சரி, இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துடலாம். இது என்ன? OWNER. நான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் இங்கே கொடுக்குறேன். OWனா அவ்வுன்னு சொல்லிட்டோம், NEக்கு நே, எர்ருக்கு இர். எப்படி வந்துடுது? அவுனா. நம்ம என்ன சொல்லுவோம்? ஓனர், ஓனர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஆனால் ஆக்சுவலாக எப்படி சொல்லணும்? அவுனா. அப்படி தான் சொல்லணும், அவுனா. புரியுதா? எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணுறதுன்னு புரியுதா? அவுனா. அப்படி தான் பிரிட்டிஷ் இங்கிலீஷில் சொல்லணும். நம்ம அமெரிக்கன் ஆக்சனில் பண்ணும்போது ஓனர் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. பட் இங்கே நான் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கொடுத்துருக்கேன், அவுனா. புரியுதா? இப்படி தாங்க அவு யூஸ் பண்ணணும். இது புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம சொல்லியிருக்கோம் ஏற்கனவே எந்தெந்த எழுத்துக்கள் எப்படி எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத கொடுத்துருக்கோம். தமிழ் எழுத்துக்கள் ஆனால தொடங்கி அவண்ணா வரைக்கும் தமிழில் தனித்தனியாக வரும்போது ஆனா ஆவண்ணா அப்படின்னு உச்சரிப்போம். ஆனால் அதே எழுத்து ஒரு வார்த்தையில் வந்திருந்தா அதை எப்படி உச்சரிப்போம்? அ ஆ
இ ஈ என்ற குரில் நெடில் ஓசைகளோடு உச்சரிப்போம். அதே மாதிரி தமிழ் எழுத்துக்களும் அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்களும் தனித்தனியாக வரும்போது ஏபிசிடின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு வார்த்தையில் வரும்போது ஏன்னு இருந்தால் அதை ஆன்னு தாங்க சொல்லணும். ஒரு சில நேரத்தில் ஏன்னு சொல்லலாம். ஐன்னு இருந்தால் ஈன்னு தான் சொல்லணும். யூன்னு இருந்தால் ஊன்னு தான் சொல்லணும். டபுள் ஓ இருந்தால் ஊன்னு தான் சொல்லணும். ஏக்கு இ. ஏ ஐன்றது ஐ அல்லது ஐயாகவும் வரும். ஓக்கு ஓ தான் அவுக்கு நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். பல வார்த்தைகள் இருக்குது. அதே மாதிரி மெய் எழுத்துக்கும் அதுக்குரிய வார்த்தைகளை இங்கே கொடுத்துருக்கோம். இப்படி தாங்க நீங்கள் எழுத்து கூட்டி படிக்கணும். இதுதான் இந்த டேபிள். உயிர்மெய் எழுத்தும் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அது சம்பந்தமான விளக்கம் என்னங்கிறது உயிரும் மெய்யும் அப்படிங்கிறப்பல இது மெய்யெழுத்தும் உயிரெழுத்தும். மெய்யெழுத்துக்கு அடுத்து கேக்கு அடுத்து, என்ஜிக்கு அடுத்து, சிஹெச்க்கு அடுத்து, இப்போ டீக்கு அப்புறம் டிஹெச்ஏ த, ரைட்டா? அந்த மாதிரி வரும்பொழுது அது என்னவாயிடுது? உயிர்மெய் எழுத்தாக மாறிவிடுகிறது. ஆக உயிர்மெய் எழுத்தும் இருக்குது. இவ்வளோ தாங்க. உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள், கல்லூரி அன்பர்கள், ஆங்கிலத்தை எழுத படிக்க வரும் தமிழ் அன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை எதுவும் தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது சொந்தங்களுக்கு சென்றடைய இந்த சேனலை பற்றிய விவரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்கள் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்.